வணக்கம். நவம்பர் 26 மேதகவே பிரபாகரன் அவர்களோட 71வது பிறந்த நாள். அதனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியின் குருதிக்கொடை பாசறை மூலமாக குருதிக்கொடை வழங்கிட்டு இருந்தாங்க. அதில் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்திலையும் கூட மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலையும் கூட ஆண் பெண் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் குருதிக்கொடை வழங்கிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே தமிழ்நாடு முழுக்க இந்த நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி திருவள்ளங்காடு அரசு மருத்துவமனையில் நேற்று சாயந்தரம் வரைக்குமே அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் குருதி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மருத்துவமனையில் அனுமதி கொடுக்குறாங்க. அந்த சட்டமன்ற வேட்பாளர் எங்கள் தம்பி செந்தில். காலையில் அனுமதி மறுப்பு அப்படிங்கிறாங்க. அதன் பிறகு ஏன் என்னன்னு கேட்கும்போது அவரை கைது பண்ணுறாங்க. என்ன மாதிரி ஒரு போக்கு இந்த திராவிட அரசு பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் உங்கள் திராவிட மாடல் அரசா, ஆட்சியா அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். இதே சாராயம் குடிச்சிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பாலியல் தொந்தரவு கொடுக்கறது, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லோரும் சாராயம் குடிச்சிட்டு போதைப் பொருட்களை பயன்படுத்திட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் எப்படி கைது பண்ணியிருக்கீங்களா? இதுதான் உங்கள் திராவிட மாடல் ஆட்சியான்னு கேட்குறோம். மக்களுக்கு ஒரு குருதி கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இது எல்லா ஒரு தனியார் நிறுவனங்களும் பண்ணாலுமே இந்த உலகத்திலே சொல்கிறேன், எந்த ஒரு கட்சியுமே இந்த குருதிக்கொடை பாசறைன்னு ஒன்று வச்சு அந்த மூலமா மக்களுக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் அந்த கொடுக்குற ஒரே கட்சி யாதுன்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒவ்வொரு நாளைக்கு எங்களுக்கே மெசேஜ் எல்லாம் வரும். ஒவ்வொருவரும் எங்களுக்கு கூப்பிட்டு பேசுவாங்க. எங்கள் தம்பிகள்லாம் கூப்பிடுவாங்க, அக்கா என் தங்கச்சிக்கு மகப்பேறு வந்துருச்சு, அதனால் ரத்தம் குறைவாக இருக்குது, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ரத்தம் தேவைப்படுது, இந்த யூனிட் இவ்வளோ யூனிட் வேணும், இந்த குரூப்பில் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் உடனே குருதிக்கொடை பாசறை பொறுப்பாளர்கிட்ட கூப்பிட்டு சொல்லி அந்த குருதியை தயார் பண்ணி கொடுப்போம். இப்படி மனிதநேயத்தோட நாங்கள் ஒவ்வொரு செயலும் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு இது ஒரு கேவலமாக அவங்களை கைது பண்ணி அதை தடை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது கேட்குறேன் நான். இது மக்கள் நீங்கள் தான் சிந்திக்கணும். இந்த திராவிட மாடல் ஆட்சி வேணுமா வேண்டாமாங்கிறது மக்களுக்கு சேவை செய்கிறதா ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்கும். அதை நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் கண்டிப்பாக நாங்கள் உறுதி கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுப்போம். ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி ரொம்ப கீழ்த்தரமான புத்தியோடு போயிட்டுருக்கு. தவறு செய்கிறவர்களை எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு தவறு செய்யாதவர்களை, மக்களுக்காக நிற்பவர்களை கைது செய்வது என்பது கண்டிக்கத்தக்கது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி. நாம் தமிழர்.